அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லிஷானு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீதும் உண்டாக்குமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லிஷானு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான நேரங்கள், காலங்கள், பராத்துடைய புனிதமான இரவுகள், ரமலானுடைய அழகான மெஹமானுடைய வரவேற்பு, புனிதமான நேரங்களாக இருப்பதனால நம்முடைய காலங்களை நேரங்களை எப்படி நம்ம பரக்கத்தாக்கி எடுப்பது. பரக்கத்தான நேரம், அல்லாஹுடைய குதிரத்துகள், அல்லாஹுடைய வல்லமைகள், அல்லாஹுடைய ரஹ்மத்து மழை பொழியக்கூடிய புனிதமான காலங்கள் நேரங்கள் நமக்கு கிடைத்ததை எப்படி நம்ம பயன்படுத்துவது, இந்த பரக்கத்தான வாழ்க்கை பெறுவது எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீடியோவை பார்த்து ஒருத்தர் பலன் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் துனியா கிடைப்பது காட்டிலும் மேலானது. அது நீங்கள் ஷேர் பண்ணி மூலமாக உங்களுக்கு அந்த நன்மை அடைஞ்சால் உங்களுக்கு அடையலாம். அப்படிப்பட்ட அது ஒரு சிறப்பான ஒரு வீடியோ தான். ஒரு ஜன்னத்துக்கு காரணமாகும். ஒரு சின்ன நம்மளுடைய ஒரு ஷேர் தான், இல்லை ஒரு சின்ன ஒரு கமெண்டு. நீங்கள் கமெண்டு ஏதோ ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்முடைய வீடியோ இன்னொருத்தருக்கு அது ஒரு காரணமாக பார்ப்பதற்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இல்மு படிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ. அது எல்லோருக்கும் பலனளித்து கோடிக்கணக்கான மக்கள் கண்டு நமக்கு மறுமைக்கும் உலகத்துக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக ஆகக்கூடிய ஒரு வீடியோவாக நம்முடைய வீடியோ எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானா. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கான அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஸதகல்லாஹுல் அஸீம். وقال نبينا صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி ஒரு கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு பரக்கத்து பொருந்திய ஷாபான் மாதத்திலே 9வது நாள் நம்மளாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் பராத்து ராவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாரங்களை நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு வாய்ந்த பராத் ராவு, ரமலானுடைய மாதம், அனைத்து நேரங்களும் பரக்கத்து பொருந்திய மாதமாக நேரங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தாங்க. அந்த துவா தான் நம்ம ஓதப்போகிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் வ தவஃபனா ஃபீஹி வ ஸியாம் வ கியாம் வ திலாவத்துல் குர்ஆன். அல்லாஹ்வே, எங்களுக்கு ரஜபிலும் ஷாபான் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயா, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. ரஜப் நம்மளை விட்டு கடந்து சென்று விட்டது. ஷாபான் ஒரு 10 நாள் நம்மளை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அப்போ இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அந்த நாளில் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ய சொன்னாங்க. பரக்கத்துக்கான ஒரு துவா, அழகான துவா அதிகப்படுத்தி கொண்டே இருங்க. ஏன்னு சொன்னால் அது பரக்கத்து பொழியக்கூடிய நமது நீளமான ஆயுளுக்காக வேண்டி, நம்முடைய ரிஸ்க்கு அதிகப்படுத்துவதற்காக வேண்டி, நம்ம செய்யக்கூடிய விஷயமெல்லாம் அல்லாஹ் ஒப்புக்கொள்வதற்காக வேண்டி பர்க்கத்து. ஷாபானும் பர்க்கத்து, ரஜபும் பர்க்கத்து. இந்த பர்க்கத்தான இந்த வேலையை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் முதலாவது துவா. இந்த துவாவை நம்ம அதிகப்படுத்திட்டே இருக்கணும். இப்போ இந்த துவாவை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கும்போது இன்னும் சில இந்த துவாக்கள்லாம் இருக்குது. அதாவது அல்லாஹும்ம ஃபில் மோமின் வல் மோமினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் அல்லாஹியா மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் என்று சொல்லக்கூடிய எல்லா மூமின் முஸ்லிம்களுக்கும் நம்ம சேர்த்து துவா செய்யக்கூடிய துவா. என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, லா யதுகுல் ஜன்னத்த காத்தியுன். உறவினர்களை துண்டித்து வாழ்பவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான். உறவினர்களை துண்டிப்பது, அடுத்தவர்கள் என்ன செய்கிறது, லா யதுகுல் ஜன்னத்த கத்தாத்துன், கோல் சொல்லுவவன் சொர்க்கம் சொல்ல மாட்டான். அப்போ ஏராளமான நம்ம சர்வசாதாரணமான முறையில் ஒருத்தர் பற்றி கோல் சொல்லுவது, புறம் பேசுவது, சண்டை போடுவது,
அது மாதிரி உறவு முறையை துண்டிப்பது, இப்படிப்பட்ட விஷயங்களில் வந்து நம்முடைய என்ன செய்யும், வர்க்கத்தை நம்ம இழந்துருவோம். அமலு கபூலாகாது, நம்முடைய தேவைகள் நிறைவேறாது. நம்முடைய புனிதமான பறக்கத்தான நேரங்கள் காலங்களில் இந்த மாதிரி நம்ம சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள், மனிதருக்கு மத்தியில் நம்ம வந்து அவங்களுக்காக வேண்டி நம்ம ஏதாவது சொல்லுவது, பிடிக்காத செயலை செய்வது, அவங்கள வந்து மனசை நோவணி செய்வது, திட்டுவது, புறம் பேசுவது, இதெல்லாம் வந்து அவங்களிடத்துல நம்ம நேரடியாக நம்ம அவங்க பொருத்தம் வாங்கினா தான் அல்லாஹ் கபூல் செய்யும். நம்முடைய பரதான வணக்கங்கள் நேரடியாக அல்லாஹ் இடத்து துவா செய்யும்போது அல்லாஹ் கபூலாக்கின்றான். நம்ம மனிதர்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கும்போது அந்த மனிதத்திலே நம்ம வந்து நேரடியாக பார்க்கும்போது முசாஃபா மானக்கா சலாம் சொல்லி அந்த பாவங்களை உலகத்தோடு மன்னித்து விட வேண்டும். ஏதாவது பேசியிருந்தா, நோவனை செய்திருந்தா மன்னிச்சுங்க, மனசை கஷ்டப்படிருந்தால் அல்லாஹ் கவனி பொறுத்துப்படுங்க அப்படின்னு சொல்லி போன் மூலிமா பேசி நம்ம அந்த வரக்கூடிய நாட்களில் வந்து பறக்கத் தேடுவதற்கு நம்ம வந்து சமரசம் செய்து விடலாம். அது நேரடியாக பார்க்கக்கூடிய மஹல்லாவாசியாக இருந்தால் நேரடியாக நம்ம தொழுது முடிஞ்ச உடனே ஜும்மா நாளில் 5 நேர தொழுகையில் நம்ம முசாஃபா பண்ணி அவங்க இடத்துல நம்ம வந்து சமரசம் செய்து வரலாம். இனி எல்லா முஸ்லீமுகளுக்காக வேண்டி துவா செய்வது, அல்லாஹும்ம ஃபில் மோமினீன் வல் மோமினா முஸ்லிமீன் வல் முஸ்லிமா, துவா, பலமான துவா. எல்லா முஸ்லீம்கள் ஆத நபியிலிருந்து கியாமத்தில் வரக்கூடிய, வாழக்கூடிய, மௌத்தாக்கூடிய, இன்னும் மௌத்தாக்கூடிய அனைத்து மக்களுக்கும் துவா செய்கிறோம். உள்ளங்க நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறோம், அவங்களுக்கு அவனுக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், அதற்குண்டான எவ்வளோ எண்ணிக்கையிலே மோமின் இருக்கின்றார்களோ, ஆத நபியிலிருந்து கியாமத்தில் வரக்கூடிய மோமின் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு அல்லாஹ் நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்தி தருகின்றார். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நன்மையை தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார். அல்லாஹும்ம ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீனா சபகூனா பில் ஈமான் வ லா தஜில் ஃபீ குலூபினா இல்லா லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இந்த மாதிரி துவா, அல்லாஹ்வே எங்களை மன்னித்து அருள்வாயாக, எங்களுக்கு முன்னாடி உள்ள ஈமான்தாரர்களுடைய அவங்களுக்கு நீ மன்னித்து அருள்வாயான்னு கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள், அனைத்து மோமின்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கேட்கக்கூடிய பிரார்த்தனை மூலமாக எந்த அளவுக்கு ஈமான்தாரி முஸ்லீம்கள் உலகத்தில் இருக்கின்றார்களோ, இறந்து போனாங்களோ, கியாமத்தினால வரையிலும் வாழ்வதற்கு வருவாங்களோ, மௌத்தம் எல்லா மக்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நம்முடைய நன்மைகள் தந்து கொண்டே இருக்கக்கூடிய துவா தான் இந்த துவா. அப்படிப்பட்ட புனிதமான துவாக்களை நம்ம வாழ்நாள கேட்டே இருக்கணும். ரப்பானா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா யா அல்லாஹ், இம்மையிலையும் மறுமையிலையும் எங்களுக்கு நலவான விஷயம் தருவாயா, நரக நெருப்பு பாதுகாப்பு தருவது எல்லாமே அடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட துவாவை நம்ம அதிகமாக்குவது. அது மாதிரி வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம என்ன செய்யறது, சலான்னு சொல்லி போவது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இதெல்லாம் வந்து பர்க்கத்து வரக்கூடிய மாதம். அப்போ நம்ம வந்து வீட்டிலே யார் இருந்தாலும் மனைவி இருந்தால், குழந்தை இருந்தால், அவங்களோட முகத்தை நல்ல புன்முகத்தோடு, புருவலோடு, சீர்த்த முகத்தோடு நம்ம சலாம் சொல்லி உள்ளே போவது, வெளியே வரும்போது சலாம் சொல்லி வெளியே வருவது. வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைனா வலா இபாதுல்லாஹி ஸாலிஹீன் என்று நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுவது. இப்படி நம்ம வீட்டில் கதவெல்லாம் சாத்தின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாத்துவது. என்னென்ன நம்ம வந்து பெண்களாகும் போது நம்ம அரிசி கழுவும் போது, சமையல் செய்கின்ற போதெல்லாம் பிஸ்மி சொல்லியே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி திக்ர்களை சொல்லி நம்ம வந்து உணவுகளை பரிமாறு செய்வது. இப்படியான விஷயங்களை நம்ம வந்து இந்த பரக்கத்தான நேரங்களில் அல்லாஹ்வுடைய திக்ர்களில், அல்லாஹ்வுடைய துவாவில் நம்மளுடைய நேரங்களை காலங்களை நம்ம வந்து செஞ்சுட்டோம்னு சொன்னால் பரக்கத்தான ஒரு அல்லாஹ் கேட்டதை போன்று அல்லாஹ் பாரிக்கலனா ரஜபி ஷாபான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தாக்கி தருவான். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு எல்லோருக்கும் வழங்குவானா. அது மாதிரி வறுமை வரக்கூடிய பல தீமைகள் இருக்குது, அதிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும். இந்த வறுமை கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டாலே நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக பறக்கத்து பெறக்கூடிய வாழ்க்கையாக அமைஞ்சிடும். அது என்ன, வறுமையான சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். அதாவது துவா ஓதாமலே இருக்கக்கூடியவங்க, பள்ளிவாசலுக்கு வந்தாலே தொழுது ஒன்று ஓடுவாங்க, கை கேட்கும் போதே கீழே வச்சு அப்படி இப்படி இருப்பாங்க, அசால்ட்டாக இருப்பாங்க, துவா கேட்க மாட்டாங்க, துவாவே கேட்க மாட்டாங்க, பிரியம் இருக்காது. அது வந்து அப்படி உள்ளவங்களுக்கு வறுமையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விடுவான். அப்போ வறுமை வராமல் இருக்குண்டான வழிமுறை தான் துவா கேட்காமல் விட்டு விடுவது. அது செய்யக்கூடாது. துவா கேட்டே, நமக்கு மேலே சொன்னமா இல்லையா, எல்லா துவாவும் நம்ம அடுத்தடுத்து அல்லா அடுத்து துவா கேட்டே இருக்கணும். இது பர்க்கத்து. துவா கேட்காமல் இருப்பது வறுமை ஒன்று. ரெண்டாவது,
இடது காலை வச்சு வீட்டுக்குள்ளே நம்ம வேகமாக போவது, சலான் சொல்லாமல் போவது, இதெல்லாம் நம்ம சொன்னதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்குள்ளே போவோம், சலான் சொல்லி போனோம், நம்ம சிறுத்த முகத்தோடு போனோம், பிஸ்மில்லா சொல்லணும், ஃபிக்ரில் வந்து சமையல் செய்யணும், இதெல்லாம் நம்ம படித்தோம். இதுக்கு மாற்றமாக செய்தால் வறுமையே அல்லா தஆலா வைத்து விடுவான். நம்முடைய வாழ்க்கையை வறுமையிலேயே நம்ம கழிச்சு விடுவோம். இப்போ நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ உழைக்கிறோம், வறுமையே இல்லை, நோயாளியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய காரணமே இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே வறுமைக்கு உண்டான செயல்பாடுகளை அப்படியே துரத்தி விட வேண்டும், அப்புறப்படுத்த விட வேண்டும். எப்போதுமே நம்ம துவாவில் அந்த இடத்துல கேட்டணும். ரெண்டாவது, இடது காலை வச்சு நம்ம வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது, பள்ளிக்குள்ள வாசலுக்குள்ள நுழையக்கூடாது. அது மாதிரி பிஸ்மி இல்லாமல் நம்முடைய செயல்பாடுகளை ஆரம்பிக்கக்கூடாது. அது மாதிரி வீட்டில் குர்ஆனை ஓதணும். அல்லாஹ் ஜல்லஷானுடைய மிகப்பெரிய ரஹமத்தான பரக்கத்தான பார்த்தாலே நன்மை தரக்கூடிய குர்ஆனை நம்ம கொஞ்சமாவது ஓதணும். மர்சா குழந்தைகளை தாட்டி விடுங்க. குழந்தைய ஓதுகின்ற பொழுது உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கிது. மர்சாக்களை குழந்தைகளை அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஓதுறாங்கன்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கும் நன்மை வருது, அவங்களுக்கும் நன்மை வருது. வீட்லேயும் நம்ம குர்ஆனை முன்காலத்தையெல்லாம் நம்ம குர்ஆன் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாம் வர்றது என்ன வருது? கூட வீடியோவுடைய சவுண்டு, சீரியலுடைய சவுண்டு, ஃபோனுடைய சவுண்டு தான், பாட்டுடைய சவுண்டு தான் வருது. எனவே வீட்டில் குர்ஆனை ஓதுவது பர்க்கத்து உண்டாவது காரணமாகும். இப்போ குர்ஆனை ஓதாமல் இருப்பதனால தான் பர்க்கத்தே அதை அசலை எடுத்து விட்டான். அந்த விஷயமே நம்ம வந்து அறியணும். 4வது. 5வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவரும் தொழுகாமல் இருக்கக்கூடாது. குடும்பத்தில் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னால், ஒருத்தர் தொழுகன்னு சொன்னால் அந்த வீட்டில் பர்க்கத்து எல்லாம் போயிடும். அப்போ அந்த காலை நேரங்கள் அப்படி தூங்குறாங்கன்னு சொன்னால் சைத்தான் வந்து அதில் ஒன்று கடிச்சு விடுறான். ஒன் பாத்ரூம் போயிட்டா அது வந்து அதை முசீபத்து பிடிச்சிடும், அல்லாஹ்வுடைய பர்க்கத்து எல்லாம் போயிடும். தொழுகை எல்லோரும் தொழுகணும், தொழுகையாளிகளாக வீடாக இருக்க வேண்டும். ஒருத்தர் தொழுகாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் வந்து தொழுகக்கூடிய விஷயங்களை பேணிதாக எடுத்து சொல்லி அவங்களிடத்துல சொல்லி எப்படியாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லாஹ்வுக்கு வேண்டி காலையில் தொழுவுங்க, வேலைக்கு போனால் வந்து ஒரு மாலையில் தொழுவுங்க, இப்படி 5 நேரம் தொழுக முடியலான்னு ஒரு காலை பஜ்ர் தொழுகையாக தொழுவுங்க, அப்புறம் மாறி தொழுகா தொழுங்க, இஷா தொழுங்க, லீவு நாளில் தொழுவுங்க. தொழுகாமையே இருக்காமல் நம்ம வந்து என்ன செய்யறது? தொழுகையை கடைபிடித்துக் கொள்வது. இதுவும் நம்ம வந்து வறுமை போக்குவதற்கான. வீட்டில் தொழுகாமல் இருந்தால், ஒரு நபராச்சும் தொழுகாமல் இருந்தாலும் வறுமை வந்து சூழ்ந்து விடும். அதை நமக்கு வந்து கவனிக்க வேண்டும். ஆடைகள் அணிந்த நிலையிலேயே முகத்தில் துடைப்பது, ஆடையை தைப்பது, பட்டன் வைத்துக் கொள்வது, இப்படியெல்லாம் செய்ய விடுவதும் வறுமையை கொண்டு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த விஷயங்கள்லாம் அறிஞ்சு புனிதமான இந்த பரக்கத்து பொருந்திய நாட்கள் அதிகமான துவா செய்ய வேண்டும், தொழக்கூடாது தொழுக வேண்டும், அது மாதிரி தான தர்மங்கள் செய்ய வேண்டும், நல்ல விஷயங்களை மக்களுக்காக வேண்டி உறவு முறைகளை துண்டிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம எல்லாம் அவங்களுக்கு சலாம் சொல்வது, பேசுவது, முசாஃபா பண்ணுவது, இப்படியெல்லாம் நம்ம வந்து செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை, வரக்கூடிய வாழ்க்கை, நம்முடைய வராத்துராவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான முசீபத்திலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான இஸ்திக்ஃபாரை சொல்லி, தௌபாக்களை சொல்லி, நம்முடைய பாவமன்னிப்பை தேடி அந்த வராத்துராவுடைய பட்ஜெட்டு, நம்முடைய எல்லா பட்ஜெட்டுகளையும் நிர்ணயிக்கக்கூடிய வருடம் தான் அந்த பராத்துடைய ராவு. அப்போ அந்த நாள் வருகின்ற பொழுது நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னித்து நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் சுத்தப்படுத்தி நம்ம பரக்கத்தான ஒரு மாபூலை உருவாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய நேரங்கள் புனிதமான பரக்கத்து பொருந்திய காலங்களாக அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையும் பரக்கத்தாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.